உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணலாமா? இன்றைக்கி இந்த எக் கிரேவி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 இன்ச்சு இஞ்சியும், ஒரு 7-8 பல்லு பூண்டும், ஒரு 4-5 போல் முந்திரி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெப்பர், கூடவே பட்டைலாம் அவங்க முழுசாக சேர்த்துருந்தாங்க. அது நம்மக்கிட்ட இல்லைன்றனால பொடியாக சேர்த்துக்கிட்ட பட்டை லவங்கம் அதெல்லாம் அரைச்சது. இதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பட்டை சேர்க்க சொன்னாங்க. பட்டை நம்மக்கிட்ட இல்லாத காரணத்தால் அகைன் அந்த பட்டை பொடியை சேர்த்துக்கிறோம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு அது வதங்குற டைம்லேயே இந்த பக்கமாக ஒரு 3 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது இது கூடவே சேர்த்து 2த்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அவங்க சொல்லாத ஒரு ஐட்டத்தை நான் சேர்த்துட்டேன். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துட்டேன். கூடவே மல்லி ஸ்பூன் 1 ஸ்பூன் சேர்த்துக்க சொன்னாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்க சொன்னாங்க. காரம் பத்தாதால நடுவில் இன்னும் கொஞ்சம் காரத்தை சேர்த்துட்டு கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா கிரேவி ரெடி. நான் சேர்க்காதெல்லாம் சேர்த்தனால கொஞ்சம் சுமாராக தான் வந்தது. மேபி அதே மாதிரி செஞ்சால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்கான்றதை சொல்லுங்கள்.